எங்க ஒரு ஊர்ல நைட் டைம் ஆனா குழந்தைகளை ஒளிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு காரணமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேய் தான். ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த ஊருக்கு புதுசா வந்த ஒரு சின்ன பையன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு எங்க இருக்க அந்த பேய், நீங்களா போய் சொல்றீங்க, அப்படிப்பட்ட பேய்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்ப அந்த குழந்தைகளுமே தயவு செஞ்சு அங்க எதுவுமே பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையனும் இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல இந்த மரத்துல பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டு எல்லாமே அவுத்து விட்டுறான். அடுத்த நொடி அந்த இடத்துல ஒரு பேயும் வருது. இதை பாக்குற இந்த பையனுமே பயந்து தலை தடிச்சு வீட்டுக்கு ஓடிடுறான். இப்ப அந்த பேயுமே இவளை துரத்திக்கிட்டே ஓடி வருது வீட்டுக்கு. அப்ப அந்த பையனோட அத்தையுமே இந்த பொண்ணு இப்படி வெளியில வந்தா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாருமே ஒளிச்சு வைக்கிறாங்க. இதை பாக்குற இந்த பையனோட அம்மாவுமே எதுக்காக குழந்தைகளை ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுமே நான் பிறகு சொல்றேன், இப்போ அந்த பேய் கிட்ட இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களை காப்பாத்தவே முடியல. அந்த பேய் வந்து அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுது. இப்ப மறுநாள் அந்த பையனோட அம்மாவுமே நான் கண்டிப்பா என் பையனை மீட்டு வருவேன், எனக்கு அந்த வழி மட்டும் சொல்லுங்க எப்படி போகணும்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்களும் தயவு செஞ்சு நீ அங்க போகாத, போனா உயிரோடவே வர மாட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவ என்னோட பையனே போயிட்டான், எதுக்காக நான் இருக்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்க எப்படி போகணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்களும் வழி சொல்ல இவளுமே அந்த காட்டுக்குள்ள போறா. இப்ப அந்த பேயுமே இவகிட்ட பேசுது, இதே மாதிரி நான் இன்னும் 3 குழந்தைகளை தூக்குவேன், அதுக்கப்புறம் என் உடம்பு புனிதமாயிடும், அது மட்டும் இல்லாம நான் திரும்ப உயிர் பெற்றுருவேன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு வர இவளுமே அந்த ஊர் மக்கள் கிட்ட எப்படி இந்த பேயை அடக்குறதுன்னு சொல்லி கேட்கிறா. இப்ப அவங்களுமே பண்டிதர் தான் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தாரு, அவர் இப்ப ஊர்ல இல்ல, எப்படியாச்சும் மத்த குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் நைட்டு வேற ஒரு குழந்தையுமே அந்த பேய் தூக்கிட்டு போயிடுது. இதனால பயந்து அந்த ஊர் மக்களுமே கண்டிப்பா இதுக்கப்புறம் எங்களோட குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாருமே கூட்டிட்டு அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே அவங்க அக்கா கிட்ட கேட்கறா, எதுக்காக இந்த பொண்ணு எல்லா குழந்தைகளையும் கடத்துது, எதனால இந்த பேய்க்கு என்ன இன்டென்ஷன் சொல்லி கேட்கும்போதுதான் இவளுமே உண்மையை சொல்றா. அவ பிறக்கும் போதே அவங்க அம்மாவை கொண்டுதான் பிறந்தா. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி அவளுக்குன்னு ஒரு குழந்தை உண்டாகும் போது கூட அந்த குழந்தையை கொண்டுதான் வந்தா. அவளுக்கு நிறைய மந்திரங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த குழந்தைகளை கொண்டு நிறைய சக்திகள் அனுபவிக்கணும்னு நினைச்சா. அப்போதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும், அந்த பொண்ணை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பண்டிதர் மூலமா அந்த பொண்ணை நாங்க கட்டுப்படுத்தவும் செஞ்சு கேட்கிற இவளுக்குமே ரொம்ப பயமா இருக்கு, எப்படி நான் என் குழந்தையை காப்பாற்ற போறேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஊருக்கு போன பண்டிதருமே அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல நடந்த எல்லா விஷயங்களுமே இவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப அவர் நான் தான் அந்த பொண்ணை வெளியில வராத முடியாத அளவுக்கு நான் அடிச்சு வச்சிருந்தேன், யார் அதை எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பையன் தான் தெரியாம அந்த மந்திரக்கட்டை அவுத்து விட்டுட்டான், தயவு செஞ்சு என்னோட குழந்தைகளை காப்பாத்துங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க. இப்ப அவருமே கண்டிப்பா இன்னொரு குழந்தைக்கு இங்க வந்துதான் ஆகணும், அப்ப அவளை நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி எல்லாருமே நைட் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவளுமே அங்க தூக்கிட்டு இருக்க அந்த குழந்தையை தூக்கிட்டு போலான்னு சொல்லி வரும். அந்த பண்டிதருமே எப்படியோ அவளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரையே தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தைய அவ எடுத்துட்டும் போயிடுறா. இப்ப எல்லாருமே அந்த காட்டுக்கும் போறாங்க. இவளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதே இடத்துல நில்லுங்க, யாரும் இந்த இடத்த விட்டு வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பேயோ அசால்ட்டா இந்த பண்டிதரையே சாகடிச்சிருது. இப்ப அந்த 3 குழந்தைகளையும் பலி கொடுக்கறதுக்காக அந்த பேயுமே யாகம் நடத்த ஆரம்பிக்குது. அந்த நேரம் தான் இந்த குட்டி பையனோட அம்மா, இதுக்கப்புறம் நான் இவளை உயிரோடவே விட மாட்டேன், என் குழந்தை எப்படி வச்சு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதர் சொன்ன மாதிரியே இந்த பேயோட முடி எடுத்து ஒரு அக்னியில போடுவோம். அந்த பேய் உடனே எரிஞ்சு சாம்பலாவும் மாறிடுது. இப்ப அந்த குழந்தைகள் எல்லாருமே கண்ணு முழிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவளுமே தன்னோட குழந்தை எப்படியே காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுறாங்க.